ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள தாவானி கனவு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. இவங்களா? இவங்க எதுக்கு? இவங்க என்ன? இவங்க வாங்க. என்ன? ஆதிராவை பார்க்கணும், பார்க்க முடியுமா? ஐயோ, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அது வந்து உள்ள பெட்ரூம்ல இருக்கா. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசணும். சரி, ரொம்ப நன்றி. நான் பார்த்துட்டு போயிடுறேன். சரி. சாரி, உங்களை வந்து பார்த்து தொந்தரவு பண்ணதுக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதே? இல்லை, முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். என்ன, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் இங்கே சும்மா பேருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? அதெல்லாம் ஊருக்குள்ள எல்லாமே தெரியும். உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கும் இங்கே இருக்கிறவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரியும். இந்த உண்மை சில வரைக்கும் தெரியும். நான் சுத்தி வளைச்சி பேசுறதுக்கு விரும்பல. அவருக்கு உங்களுக்கு நடந்த கொடுமை பத்தி தெரியும். அவரை ரொம்ப வருத்தம் பட்டாரு. இப்ப அதுக்கு என்ன? இப்ப எதுக்கு இது தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க ஏன் வாழக்கூடாது? என்ன உளறிட்டு இருக்க? நான் எப்பவுமே நேரா பேசக்கூடியவதான். நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு கேக்குறேன். ஏதாவது இருந்தாலும் தேட்ட பேசி. நீங்க ஏன் சின்னத்துல கூட சேர்ந்து வாழக்கூடாது? என்ன உளறிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்க மனசு ஃபுல்லா சின்னத்தை தான் நிறைஞ்சிருக்காரு. அவர் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா நல்லதே கெட்டது தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார உசுறு குசுரா கணவன் மனைவியா காதலர்களா ஒன்னா வாழ்ந்தவங்க. காலமும் விதியும் உங்களை பிரிச்சுது. அதுக்காக உங்களுக்குள்ள இந்த உறவும் செத்து போகல, உங்க காதலும் செத்து போகல. நீங்க நினைச்சா இப்ப கூட அந்த வாழ்க்கை வாழ முடியும். அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. பிறகு நான் பொல்லறவளா மாறிடுவேன். முடிஞ்சு போனதுதான். நீங்க முடிஞ்சதுன்னு எதுவுமே இல்ல. நம்ம ஆரம்பிச்சு வச்சா அது தொடக்கம். முடிவுன்னு இங்க எதுவுமே இல்ல. அது போய்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகமே முடிவில்லாத உலகம். எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவெல்லாம் இல்லவே இல்ல. மனசு வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, அவனுக்கு முடிவு இருக்குதா? தாத்தா, அப்பா, பேரனுக்கு புள்ள, இப்படி காலம் போய்கிட்டு தானே இருக்குதே. அதுக்கு முன்னாடி போனாலும் அதுக்கு மேல உறவுகள் போய்கிட்டு தானே இருக்குதே. அப்படித்தானே மனசு வாழ்க்கையும். முடிவில்லாத வாழ்க்கை. இதுல எதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க லைஃப்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுல இருந்து வெளியில வாங்கல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. நான் தேவையில்லாம பேசல, சரியா பேசுறேன். உங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுல இருந்து வெளியில வாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் வாழுங்க. புதிய தொடக்கம், புதிய அத்தியாயமா இருக்கட்டும். சந்தோஷமா வாழுங்க. உங்க அத்தைக்கும் நீங்க மருமகளா வரணும்னு ஆசை. அப்ப நீ யாரா? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரி என்னைக்கும் மருமகளாக முடியாது. அப்படி ஆனாலும் அது கௌரவமா இருக்காதே, நல்லாவும் இருக்காது. உங்க அத்தைக்கு நீங்க தான் மருமகளா வரணும்னு ஆசை. அவர் பையன் கூட நீங்க தான் சேர்ந்து வாழணும்னு ஆசை. பெரியவங்க ஆசை நிறைவேற்றுவீங்களே. உனக்கு என்ன பைத்தியமா? உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குற? ஐயோ, அது என் வாழ்க்கை இல்லைங்க. நீங்க விட்டுட்டு போனீங்க. அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்த, அவ்வளவுதான். நான் வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேன். இந்த வீடுல நான் இன்னொரு வீட்டுல நான் வேலை பார்த்து பொழைச்சுக்குவேன். ஆனா மருமகங்க ஸ்தானத்துக்கு நீங்க ரொம்ப பொருத்தமானவங்க. சின்னத்திர சார் மனசுல நீங்க இருக்கீங்க. இது எதிர்பாராத நடந்த ஆக்சிடென்ட். இதை விட்டு வெளியில வந்து சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க. இத பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் உலகத்துல டைவர்ஸ் ஆனவங்க அடுத்து வாழவே இல்லையா? கணவனை இழந்தவங்க அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வாழலையா? நீங்க இது விரும்பாத வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இதுல இருந்து வெளியில வந்து உங்க பிடிச்ச வாழ்க்கை நீங்க வாழக்கூடாதா? நல்லா இருக்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழ்ற காலத்துல உங்களுக்கு நடந்தது அநியாயம். அதை விட்டு வெளியில வாங்கல. சத்தியமா சொல்றேன், நீங்களும் சின்னத்திர சாரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. என்ன சொல்ற? ஐயோ, அவர் மனசுல நீங்க இருக்கீங்க. இப்பவும் ஒண்ணும் ஆகல. நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நடந்தது ரெண்டு பேருமே மறந்துட்டு சந்தோஷமா வாழுங்க. நீ ஐயோ, நான் வேலைக்காரி. இந்த வீட்டுல வேலை பார்க்கலன்னா இன்னொரு வீட்டுல நான் வேலை பார்த்து பொழைச்சுக்குவேன். எனக்கு தான் வாழ்க்கை சரியில்லை, அது பிரச்சனை இல்லை. அதுக்காக எனக்கு வாழ்க்கை அமையாமலாம் இருக்காது. நீங்க அதை நினைச்சுல கவலைப்படாதீங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். நீங்க சின்னத்திர சார் கூட சேர்ந்து வாழுங்களேன்.
அது எப்படி சரிப்பட்டு வரும்? ஆதிரா, அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்க இப்பவே உங்க வீட்டுக்கு போங்க. இங்க என்ன கல்யாணமா உங்களுக்கு முடிஞ்சிருக்கே. அவன் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணவன். அதான் உங்களுக்கு பிடிக்கலையே. நீங்க பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கோங்களேன். நான் அங்கிருந்து போயிருந்தேன். நாங்க இருக்கவே மாட்டேன். நான் வேற ஊருக்கு போய்க்கிடுதேன். நானே சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க வாங்க. சின்னத்துல சார கல்யாணம் பண்ணிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாம் மாறிடும். கொஞ்ச நாள் எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கப்புறம் நீங்களும் அவங்க சந்தோஷமா இருக்கலாம். நீங்க விரும்பினவர் தானே. எதுக்கு விட்டு கொடுத்துட்டு இப்படி தினம் தினம் செத்து பொழைச்சு வாழணும்? இப்படி விட்டு கொடுத்து வாழ்றது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு அந்த வேதனை நீங்க படணும்? நீங்க ஆசைப்பட்டவரே உங்களுக்கே சொந்தமானா உங்களுக்கு சந்தோஷம் தானே. விட்டு கொடுத்துட்டோம் சாகர வரைக்கும் நொந்து நொந்து தினம் தினம் செத்து செத்து சாகிறத விட இந்த உலகம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போட்டோன்னு பிடிச்சவர் கூட வாழ்றது சந்தோஷம் தானே. தினம் தினம் செத்து செத்து சாகிறத விட துணிஞ்சு முடிவெடுத்து அவர் கூட வாழ்ந்துருங்க. மனசுல இருக்க வலி எல்லாம் போயிடும். அதுக்கு வலி இருக்குதா? வலி இருக்குதாவா? நீங்க இப்ப போய் சின்னத்திர சார்ட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சின்னத்திர, ஆமா, நீயும் சின்னத்திர தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு ஒரு 1000 சொல்ல பொருத்த வேண்டாமா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். நான் அவரையே நினைச்சு வாழ்ந்துக்கிடுவேன். விட்டுட்டு போனா என்ன? அவர் என் மனசுல இருக்காரே, அவர் கூட நான் தினந்தனும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது போதும். அவர் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு. அந்த வாழ்க்கை போதும். எனக்கு வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. வேற யாரு கூட என்னால வாழவும் முடியாது. அவரையே நினைச்சுக்கிட்டே நான் சந்தோஷமா என் பொழுத கழிச்சுக்குவேன். நான் அவரையே நினைச்சு வாழ்ந்துக்கிடுவேன். நான் வாழ்ந்த மாதிரி நீங்க வாழ வேண்டாம். பிடிச்சவரோட வாழ்ந்துருங்க. சின்னத்திர, இப்பதான் நீங்க ஏதோ பில்டிங் கட்டுறீங்கல்ல, அங்க போயிருக்காரு. போய் பாருங்க. அது எப்படி சின்னத்திர என்ன ஏத்துக்குவான்? இங்க பாருங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியும். மறுபடி விரும்புங்க. மறுபடி ஒண்ணு சேருங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க விரும்புறது ஒண்ணு புதுசு இல்லையே. அறியாத வயசுல விரும்ப ஆரம்பிச்சவங்க தானே. அந்த காதல் எப்படி உங்களுக்குள்ள தானே இருக்கும். அதை மறுபடி துளிர் விட பண்ணுங்க. செத்த வேர்ல இருந்து கூட துளிர் துளுக்கும். உங்க காதல் துளிர்க்காதா? நிஜமா நான் வாழ்வேனா? ஆமா ஆதிரா, நான் சந்தோஷமா வாழ்வேனா? ஆமா ஆதிரா, என் சின்னத்திர கூட நான் வாழ்வேனா? நான் தப்பு பண்ணதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஐயோ, நீ பண்ணது தப்பே இல்ல. அப்பா, நான் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா? சத்தியமா வாழ முடியும். நானும் சின்னத்திரையும் 1000 கனவு கண்டோம். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அது நிறைவேறுமா? நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். சின்னத்திரைக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல? யார் சொன்னா? ஒரு 1000 சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிஜமாவே சத்தியமா எனக்கும் சின்னத்திர சாருக்கும் எதுவும் இல்ல. நான் அந்த வீட்டு வேலைக்காரி தான். நிஜமா நிஜமா. சின்னத்துறை ஏதோ தப்பு பண்ணிட்டதா? ஆளு வயசுல தடம் புரண்டு போறதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒண்ணுதான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தடம் பொருள வைக்கும். சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் நல்லவங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா கெட்டவங்க. அவ்வளவுதான் உலகம். சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சவங்க டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை டேக் இட் ஈஸியா எடுக்க பாருங்க. நிஜமா உங்க சின்னத்திர போய் பாருங்க. போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நான் எங்கேயாவது போயிருந்தேன். சரி, சீக்கிரமா போய் பாருங்க. நான் இப்பவே போறேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். சின்னத்திர சார் மாதிரியே ஒரு பையனை பத்தி என் கண்ணில் காட்டுங்க. சரி, நான் இப்பவே கிளம்புறேன். சரி. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. நீ என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனா என் மனசு வலிக்கு. என்னை விட்டு போகாத, நீ என்னை விட்டு போகாத. உன்னை வலி கட்டாயமா நான் அடைஞ்சது தப்பு. ஆனா இப்ப மனசார நேசிக்கிற உன்னை என் மனைவியா நினைக்கிற. தெரியாம தொட்டேன். ஆனா இப்போ
மனசார மனைவியா ஏத்துக்கிட்டு உன்னை என் மனைவியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை வலுக்கட்டாயமா தான் அடைஞ்சு. ஆனா சத்தியமா சொல்றேன், என் மனசுக்குள்ள நீ நிறைஞ்சு இருக்க. உன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியா என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க. என்னை விட்டு போகாத ஆதிரா. என்னை தனியா விட்டுட்டு போகாத. என்ன அனாதியாக்கிடாத ஆதிரா. நீ எனக்கு வேணும் ஆதிரா. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆதிரா. உன்னை பிரிஞ்சு நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன் ஆதிரா. என்னை விட்டு போகாத ஆதிரா. என் மனசு வலிக்காதிரா. நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்டி. நீ எனக்கு வேணுண்டு. என் கூட இருந்துடு. உன்னை சந்தோஷமா நான் பார்க்கடி. ஏன் பொண்டாட்டியாவா? எனக்கு சொந்தமானவா? எனக்கு அவ வேணும். என்னை விட்டு போகாதடி. என்னை விட்டு போகாதடி. என்னை விட்டு போகாதடி. என்னை விட்டு போகாதடி. இங்கதான் வாரேன்னு சொன்னாரு. வெயிட் பண்ணுங்கன்னாரு. ஆளக்கானோம். வேலை வேற ஆகுது. சைட்டுக்கு வேற போகணும். அந்த கான்ட்ராக்ட் வேலை வேற அந்த கிடந்தது. யாராவது எப்போ வருவாருன்னு தெரியலையே. ஹாய், இவன் இங்க வந்துட்டு போறா. ஹாய், ஓய் பண்ணிட்டு. ஐயா இவங்களா? ஐயா ஓய், இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா? இங்க வெளியே வந்தா? ஐயா ஐயா உன்கிட்ட தானே கேட்க. திட்டு போய் முடிச்சுட்டு நிக்கா. இந்த ஒரு குடி வந்தா இங்க நமக்கு என்ன வேலை? உன்கிட்ட தான் கேட்க. இரடி மொழி. ஐயா ஐயா நீ காலையில தானே வீட்டுல பார்த்தேன். அதுக்குள்ள வந்து நிக்கா. எங்கடி போயிட்டு வர? அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அப்ப ரெடி இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா இல்ல பூச்சி கடிச்சிட்டு அத விஷ கடிக்கு மருந்து எடுக்க வந்தேன். எப்ப கிடைச்சது? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் தொழுவ க்ளீன் பண்ணிட்டு இருந்தேனா மாட்டுக்கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடிச்சிட்டு. சரி வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வரும். இல்ல நான் போறேன். புரியல. நான் போறேன். போறேன்னா சரி வா. நான் பைக்ல கொண்டு வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறேன். வா, இனி ஆட்டோலாம் கிடைக்காது. வா வண்டியில ஏறு. நான் போறேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன். இல்ல நான் கொண்டு விட. இரு. இல்ல வேண்டாம். இல்ல நான் கொண்டு விடுறேன். இங்க தள்ளி வா. இங்க யாரும் இல்ல. தள்ளி வா. இல்ல வேண்டாம். இங்க யாரும் இல்ல. தள்ளி போடி. சரி, இப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? அம்மா வயலுக்கு போயிருப்பாங்க. தங்கச்சி டைல் கிளாஸ் போறேன்ல. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? சரி சீக்கிரம் வண்டியில இரு. வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு ஒரே குச்சால் தான் சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் தட்டி குறைச்ச சொல்லிட்டேன். தட்டி வாடி. இன்னைக்கு ஏதாவது காரணம் சொன்னா ஒண்ணுருவேன். இன்னைக்கு நீ எனக்கு வேணும். சரி, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க. நான் சேர போறேனால உனக்கு பயம் வந்துருமே. பயங்கா மொழி. ஏன்டி என்ன ஏன்டி என்ன பார்த்து பயப்படுற? நான் அப்படி ஒண்ணும். அம்மா இப்போ விட்டுரும் பாரு உனியா. அதான் யாரும் பார்க்க முடி கொடுத்துட்டேன். இதே தள்ளியோட தான் எல்லா பக்கம் தள்ளி. சரி வண்டியில நம்ம வீட்டுக்கு போலாம். பாரு, வீட்டுக்கு போறோம். ஜாலியா இருக்கும். ஓகே. இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி தூக்கம் எது? முதல் ராத்திரியா? முதல் பகல். இங்க பாரு, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நடந்தே ஆகும் சொல்லிட்டு. சரி சரி சீக்கிரம் வா, வண்டியில ஏறு. இங்க பாரு, இன்னைக்கு நமக்கு அது ஒண்ணு பொண்டாட்டி சொல்லும். ஐ லவ் யூ டி. என் தொங்க பொண்டாட்டி, என் வயிறு பொண்டாட்டி. சத்தியமா தாண்டி இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு என் பொண்டாட்டி போக ஓடி ஓடி வரணும் தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு ஆள் வர வேண்டி இருக்கு. அவ வந்து அந்த ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே ஒடி வந்து உன்னை கட்டி பிடிக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைக்க நீ வந்துட்ட.
இனி கொடுக்கலாம், பேர கொடுத்துக்கலாம். வா, நம்ம வீட்டை போய் முதல் ராத்திரி கொண்டாடுவோம். ஓ, இங்கேயே உன கட்டுப்பட்டு தூக்கிட்டு போன போல இருக்குதே. ஐ லவ் யூ. எனக்கு செம்ம இருக்கு. சீக்கிரம் வாடி போலாம். ஏங்க உன்னோட பேச்சு விடு, தூக்கிட்டு போயிடும். உடுக்கு வந்துரு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? பொண்டாட்டிடே சேர்ந்திருக்க தெரியும்ல. பிடிக்குமான்னு கேட்டேன். பொண்டாட்டிடே பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. உசுரு ஏன் உசுருடினே, ஏன் உசுரு. இனி எனக்கு உசுர கொடுக்க போறவா, புரியுதா? எல்லாத்துக்கும் மேல எனக்கு எல்லாத்துலயும் கலந்து இருக்க. மறந்துடாத, நீ உடலான உள்ள தள்ளி என் கூட இணைஞ்சவா. பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. உசுரு, இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கொஞ்சிட்டே இருக்க சொல்லி கொஞ்சிட்டே இருப்பேன். நீங்க ஆதிராவை தானே விரும்புனீங்க? இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? இன்னைக்கு முதல் நேரத்தில் நடக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப எதுக்கிட்டு உடஞ்ச பாத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உடஞ்சது உடஞ்சதான். இனி என் வாழ்க்கையை ஒட்ட முடியாது. என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கவா நீ மட்டும்தான். நீ மட்டும்தான், புரியுதா? உனக்கு பிடிக்கிறனா ஒதுங்கி போ. தேவையில்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அதுக்காக கேட்கல. இப்பதான் அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. தப்பு இல்லதான், ஆனா சரி பண்ண முடியாது. உனக்கு எங்களை சேரக்கூடாது தானே, அதான் பேசிட்டு கூடாதுன்னு. இல்ல, என்ன இவர் ஆதிரா பத்தி இப்படி பேசுறாரு? ஐயோ, அது வந்து வண்டியில இரு. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஒண்ணா இருக்கணும். ஐயோ, அது வந்து நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் விட போறது இல்ல, புரியுதா? ஓத்த கலப்பிடாத. அது இங்க வச்சு ஏதாவது பண்ணிடும். பாடி என்னடி தங்க பண்ணி பாடி. ஐயோ, என்ன வயிற்று வீட்லயே மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். வைத்தியம் தானே, விஷ முடிவு தானே. அந்த விஷத்தை எப்படி உறிஞ்செடுக்கும்னு எனக்கு தெரியும். வா. இல்லங்க, அது மருந்து ஒழுங்கா குடிக்கணுமா? இல்லனா காய்ச்சல் வருமா? அப்படி என்ன தண்டி கிடைச்சது? அது தேலு தேலு தேலு. வேணா. ஆமாங்க, காய்ச்சல் வந்துடும். நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். வேணா, வா வண்டியில வா, சேர்ந்து போலாம். ரெண்டு சேர்ந்து வாங்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரியில ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போலாம். வா. அடே, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. உன் வாயில நல்ல வார்த்தையே வராத. உண்மையை சொன்னேன். போடி, யாரு இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நடந்து ஆகணும். சரிடி, வா வா. நான் தூக்கிட்டு போட்டா? ஆண்டா, இல்ல, வா பைக்கில் போலாம். வா. ஒண்ணு பண்ணலாம். நீங்க இந்த ஃபைலை யார்ட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுத்துட்டு நில்லுங்க. பக்கத்துல தான் இருக்குது. நான் ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்றியா? சரிடி. சரி, சீக்கிரம் வந்துடுங்க. வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அது வரட்டும், நம்ம பாட்டில் போயிருவோண்ணே. சரிங்க. சரி, சீக்கிரம் வா. இந்த மல்லிப்பூ வாடவே இல்லை, அப்படியே இருக்கட்டும்ண்ணே. சீக்கிரம், நேரம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு வீட்டுக்கு போனோம்ண்ணே. சரி, சீக்கிரம் போயிட்டு போ. இன்னைக்கு முதல் ராத்திரி தூக்கம் ஏது, ஓ சிவராத்திரி. இன்னிலிருந்து 10 நாள் கதை திறக்கவே கூடாது. என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கடே. என் மனசு இந்த காயத்துக்கு மருந்தா இருந்தவா. நீ என்கிட்ட காட்டின அக்கறை, பாசம் எல்லாத்தையும் மறக்க வச்சதே. நான் சந்தோஷமா இருக்கேனா அது ஒன்னால தாண்டி. கோணவதி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சீக்கிரம் ஏதாக்கி கூட போய் சேர்ந்துருவேன். அவர் கூட இங்க வாழ முடியட்டா என்ன? அங்க அவர் கூட சந்தோஷமா கையை கோத்தே நான் எப்படிலாம் இங்க வாழணும்னு ஆசைப்பட்டேனா அப்படியெல்லாம் அங்க வாழுவேன். எனக்கு எப்போ ஏராக்கி கிட்ட போகணும்னு ஆசையா இருக்கு. ஏராக்கி முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. அங்க எனக்கும் ராக்கிக்கும் பிரிவுங்கதே கிடையாது. நாங்க எப்பவும் ஒன்னா இருப்போம். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அங்க நாங்க எப்பவும் சந்தோஷமா இருப்போம். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க எங்களுக்கு பிரிவே கிடையாது. நானும் அங்க ராக்கியும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எங்களுக்குள்ள பிரிவே இருக்காது. அங்க எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. பேசுற, நான் சத்தியமா சொல்றேன், நீ என் கூட வாழுவ. பாக்குறியா? இல்ல, வாழ மாட்டேன். வாழுவ, சத்தியமா நீ என் கூட வாழுவ. அது நடக்காது. நடத்தி காட்டுவேன். மிரட்டி நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த மனசை வாங்குவேன்.
அந்த மனசுல இடம் பிடிப்பேன். சத்தியமா இந்த இதயம் ஒரே ஒருத்தருக்குதான். என் ராக்கிக்கு மட்டும்தான். இந்த இதயத்துல அவருக்கு மட்டும்தான் இடம். அவர் மட்டும்தான் வாழ்வாரு. இங்க வேற யாரும் வர முடியாது. சத்தியமா வருவேன். முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா வராது. அதுக்குள்ள நான் என் ராக்கி கூட கை கோத்து வாழ்ந்துகிட்டு இருப்பேன். உனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியும். நீ என்னதான் பண்ணாலும் சரி, என் ராக்கி இந்த மனசுல வேற யாரும் வர முடியாது. ஒருவேளை வந்துட்டா வர முடியாது. ஒருவேளை வந்துட்டா நான் கேக்குறதுக்கு போதும் சொல்லு. அதையும் மீறி ஒரு ராக்கி இந்த மனசுல நான் வந்துட்டேன்னா அப்படி உனக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல. இப்படிலாம் பேசாத. அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நான் வந்துட்டா ஒரு ராக்கி இந்த மனசுல நான் வந்துட்டா என் கூட சந்தோஷமா வாழுவியா? என் கையை பிடிச்சு நடப்பியா? நான் உனக்கு சோறுல ஊட்டணும், உன்னை நல்லா பாத்துக்கணும், உன்னை என் மடியில தூங்க வைக்கணும், என் தோல்ல சாய வச்சு உனக்கு ஆறுதலா இருக்கணும். இப்படி ராக்கி தானே சொல்லுவாரு. நீ குளிச்சுட்டு வந்தா உனக்கு தலை தோத்தி விடணும், அன்பு முத்தம் மழை பொழியணும், என் முத்தம் பதியான இடங்களே இருக்கக்கூடாது. காலையில உன்னை தட்டி எழுப்புறதே நான் தான் இருக்கணும். நீ அரைக்குற தூக்கத்தில் இருக்கும் போதே உன்னை என் மடியில வச்சு கொஞ்சணும். எனக்கு இந்த உலகத்துல வெளியே மதிக்க முடியாத சொத்து கிடைச்சதா நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துல உன்னை தூக்கி வச்சு கொஞ்சணும். ஒரு குழந்தைக்கு புதுசா ஒரு பொம்மை கிடைச்சதுன்னா அது கூட எப்படிலாம் சந்தோஷமா இருக்குமோ அப்படித்தான் என் மனநிலை இருக்கும். அந்த பொம்மையை அந்த குழந்தை கீழே போடவே போடாது, தூக்கிக்கிட்டே அலையும். தூங்கும் போது கூட தன் மார்போடு அணைச்சுக்கும். அப்படிதான் நானும் உன்னை அள்ளி அணைச்சுக்குவேன். நீ வெளியில போயிட்டு வந்தா ஓடி வந்து என் கழுத்துல தொத்துவேன். நான் உன்னை அப்படியே தூக்கி வச்சு சுத்துவேன். 2 பேரும் கட்டி அணைச்சு பின்னி பிணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தத்தை பரிமாறி நம்மள மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் அன்பு செலுத்த முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன். ஆ, 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 முடியாது. ஹெல்மெட்டை கழுத்த போறியா இல்லையா? அது ஃபிக்ஸா இருக்கு, கழுத்த முடியாது. இதே ஹெல்மெட்டை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ராக்கி வீட்டுல பார்த்தேன். பாத்தியா? கழுத்து ஹெல்மெட்டை கழுத்து. அதெல்லாம் கழுத்த முடியாது. கழுத்த போறியா இல்லையா? கழுத்த போறியா இல்லையா? முடியாது, கழுத்த முடியாது. உன் முகத்தை நான் பார்க்கணும். அது பார்க்கும்போது பாத்துக்கலாம். காட்ட போறியா இல்லையா? முடியாதுடி. ராக்கி குரலே. மாட்டேன். என்ன சாகடிக்காத. நீ சில வார்த்தை பேசும்போது ராக்கி பேசுற மாதிரி இருக்குது. இப்ப கூட நீ ஒரு வார்த்தை சொன்ன, அப்படியே ராக்கி பேசுற மாதிரி இருக்குது. என்ன சாகடிக்காத ப்ளீஸ். அழாது. அப்பெல்லாம் கழுத்த முடியாது. ஹெல்மெட்டை கழுத்து. முடியாது. நீ கழுத்த போய் இல்ல நான் கழுத்துட்டுமா? கழுத்த முடியாதுடி. கழுத்துனா ஐ லவ் யூ சொல்லு. ஹெல்மெட்டை கழுத்து. அப்பா ஐ லவ் யூ சொல்லு. ஹெல்மெட்டை கழுத்து. அப்பா ஐ லவ் யூ சொல்லுடி. நான் கழுத்துறேன். அப்போ ஒரு கண்டிஷன். என்ன? சரின்னு சொன்னா நான் எப்பவுமே கழுத்துறேன். சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னத்தில மொத்தத்தை கொடுக்கணும். சரி, அதுக்கு வேற ஆளை பாரு. ராக்கிய தவிர வேற எவ்வளவு இவ தொட மாட்டா. அப்போ ஹெல்மெட்டை கழுத்த முடியாது. ப்ளீஸ் ஹெல்மெட்டை கழுத்து. நான் சொன்னதை செய். ஐ லவ் யூ சொல்லி என்னத்தில மொத்தத்தை கூட ஆசையா இருக்குட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹெல்மெட்டை கழுத்து. முடியாது. ஹெல்மெட்டை கழுத்து. முடியாது. ஹெல்மெட்டை கழுத்து. முடியாது. நான் கழுத்துறேன். அது உன்னால முடியாது. என்னால முடியும். முடியாது. நான் கழுத்துறேன். உன்னால முடியாதுடி. என்னால முடியும். முடியாதுடி. நான் உன பண்ணி நீதான் உட்காந்து கத்தாதடி. அவன் வெளியில வந்து வந்துருவான். நான் எங்க தல்ல, நீதான் ஏறி உட்கார்ந்துருக்க. இறங்கு. கயிறு வச்சு கட்டினது யாரு?
சத்தியமா நான் இல்ல சொல்லிட்டேன். இல்ல உனக்கு மல்ல இருக்குன்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்துக்க. என்ன கயிறு எடுக்க முடியல. தபக்குன்னு ஏறல கயிறு இறுக்கி போச்சு. அந்த கயிறு லூஸ் பண்ணு. இரு பாக்க. சரி உனக்கு கேட்டா என்ன? ஐ லவ் யூ சொன்னேன். வேற ஆள பாரு. எனக்கு நீ தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். நீ மட்டும் போதுண்டே. சே வேற யாரும் வேண்டாம். இந்த கயிறு வேற. இந்த கயிறு தூக்கி தூர போடு. ஏய் பூர போடுறேன் மேல மாட்டி இழுக்க. ஐயோ இந்த கயிறு அவுத்துடா. நீ தான் இப்ப இருக்க வச்ச. தள்ளி இருந்தா கயிறு லூசா இருந்திருக்கும். தபக்குன்னு உட்கார்ந்தல்ல கயிறு இறுக்கி போச்சு. ரொம்ப சந்தோஷப்படாதே. சந்தோஷப்படாம எப்படி இருக்கும் நீ? நான் ஒரு முத்தம் தான் கேட்டேன், நீ மரியாதை உட்காந்துட்ட. இறக்கி விடு. மரியாதை இறக்கி விடுங்க. இதெல்லாம் உடனே பண்ணுவா. நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன். ஒன்னு கூட கொன்னுவேன். இந்த மாதிரி பிரச்சனை வேற எங்க வச்சுக்க. உன்கிட்ட மட்டும் தான் பேசுறேன். உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். சாக்கி இப்படிதானே சொல்லுவாரு. ஹெல்மெட்டை கழட்டி பாப்போம். கை ஹெல்மெட்டை கழட்டிட வேண்டியதான். ஏய் ஹெல்மெட்ல கைய வச்ச. நான் வைப்பேன். விடு. நான் உன் ஹெல்மெட்டை கழட்டி பார்க்கணும். அது இப்போதைக்கு கழட்ட முடியாது. இப்போமே கழட்டி காட்டுறேன். கொஞ்சம் கழட்டிட்டு வச்சுக்க. நீ என் முகத்தை பார்க்கலாம். அட்லீஸ்ட் பாதி கழட்டிட்டா கூட மிச்சத்தையும் நான் கழட்டிடுவேன். போதுமா? கழட்ட பார்ப்போம். இன்னைக்கு நீ என் முகத்தை பார்க்கணும்னா கழட்ட ட்ரை பண்ணு. கழட்டிட்டு பார்ப்போம். கழட்டிடுவேன். கழட்டுன்னு தான் சொல்றேன். நான் கொஞ்சம் கழட்டினா நீ முழுசா கழட்டிடணும். சரி சொன்ன வாக்குதான். ட்ரை பண்ணு. ஹெல்மெட்டை கழட்ட மாட்டேன். நடக்காதுடி. நடத்தி காட்டுவேன். வேற மாதிரி விதத்துல முடிஞ்சிடும். சொன்னா கேளு, கலத்தாத. நான் கழட்டுவேன். என்னைக்கு நீ என் பேச்ச கேட்டிருக்க? வேண்டாம் சொன்னா கேளு, கையை இதில் மட்டும் வைக்காத. எனக்கு கோவம் வந்துடும். கோவரமா? அப்ப கட்டாயமா நான் கழட்டுவேன். வேண்டாம் சொன்னா கேளு. இருக்குதான் நான் சொன்னேன். என் பேச்ச எங்கேயாவது நீ கேட்கியா? எழுப்பி விடு. அது செஞ்சிருந்தேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதுக்கு தான் நான் சொன்னேன். கேட்கணும்ல. எப்படி உன் ஹெல்மெட்டை கழட்டி பார்த்துருவேன். பேச்சு பாரு. அதே பேச்சு மாறவே இல்லை. ஆமா இப்போலாம் இந்த பூச்சி பள்ளி பாம்பு பூரெல்லாம் பிடிக்க போவியா? அப்படி தேவையில்லை. இப்போதெல்லாம் உனக்கு தேவைப்படாதோ? சரி. அப்புறம் கையெல்லாம் வலிக்கு. எதுக்கு? இவனை உனக்கு தாங்கி பிடிச்சது நல்லாதான். ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது சொல்லிருக்கலாம். சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல. சரி ஹெல்மெட்டை கலத்தி கீழே வைப்போம். புள்ளிங்க அறியுது. ஹெல்மெட்டை கழட்ட போறானா? ஏ பாப்பா ஹெல்மெட்டை கலத்திடுவான். குரங்கு. இப்ப என்ன புழுக்கு போடுது பத்தியா? ஹெல்மெட்டை கலத்தி வச்சாதான் முடியும். நான் திரும்ப மாட்டேன். சரி ஹெல்மெட்டை கலத்தி கீழே வச்சாச்சுப்பா. கழட்டி வச்சிருப்பானா? சும்மா சொன்னேனே, சொடக்கு விட்டேனே. குரங்கு. நிஜமாவே இப்ப கலத்தி வைக்க போறேன். நீ கழட்டி வை. என்ன கழட்டி வைக்காம தொலை. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப நீ திரும்பு. நான் அப்பதான் கலத்தி வைப்பேன். ஆமா எனக்கு ரொம்ப ஆசை பாரு உன் மூஞ்ச பார்த்ததுக்கு. மரியாதை ரொம்ப தெரியுது. ஆமாடா மரியாதைலாம் கொடுக்க முடியாது. சரி நான் ஹெல்மெட்டை கலத்தலாம் நினைச்சேன். நீ ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டு நம்ம கலத்த மாட்டேன். நம்ம இந்த பக்கம் இருந்தோம்னா கலத்த மாட்டான். சரி ஹெல்மெட்டை கலத்திடுவான். ஐயோ படுத்துறானே. அப்பா இப்ப என்ன காத்தடிக்க வச்சா? அந்த ஹெல்மெட்டை கலத்தி வச்சாதான் நல்லா நிம்மதியா இருக்கு. சோப்பா இப்பதான் நல்லா மூச்சு விட முடியுது. கலத்தி வச்சிருப்பானா? சரி இனிமே பார்க்க மாட்டேன். ஹெல்மெட் எடுத்து மாட்டுவான். மாட்டினதுக்கு அப்புறம் பார்க்க. நிஜமாவே நீ கலத்துன? நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டு பாரு. நான் கலத்துனா இல்லையான்னு எல்லாரும் சொல்லுவாங்களே. நீங்களும் சொல்லுங்க. அப்பதான் இவன் நம்புவா. நான் கலத்துனேன்ல. எல்லாரும் சொல்லுங்க. நான் ஹெல்மெட்டை கலத்தி தானே வச்சிருந்தேன். வேற மாதிரி சவுண்ட் கேக்கு. அவளுக்கு என் மேல போறாம. எதுக்கு? அவளுக்கு ஒன்னே மாதிரி தான். என்ன பார்த்தே ஆகணுமா? அவ்வளவு லவ்வோ? கண்ணா பின்னானு என் மேல லவ் தெரியுமா? வேணா கேட்டு பாரு. இங்க எத்தனை பேர் லவ் பண்றாங்க தெரியுமா? பின்ன ஒன்னே லவ் பண்ணுவாங்க. என்னதான் லவ் பண்ணுவாங்க? அடே அப்பா ரொம்ப தான் ஆசை. மூஞ்சி மாறி பாரு. பொறுக்கி. அப்படியா? ஆமா நீ பொறுக்கிதான். எங்க பாத்துட்டு இருக்கியா? என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க யுத்தம் பண்ணி ஆகணும். ஒருத்தர் சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் திட்டுங்க. யார்கிட்ட கோல் மட்டி கொடுக்க? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ட. ஆமா மூஞ்சே தெரியாத உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். மூஞ்சி தெரியட்டா என்ன? அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும். கண்ணா பின்னா தாறுமாறா தக்காளி சோறா பிடிக்கும் தெரியுமா? வேணா கேட்டு பாரு. ஏன்னா உனக்கு பொறாம வரும். அவ்வளவுதான். எனக்கு பொறாம வரும். சத்தியமா வரும். ஏன்னா கேட்டு பாரு. உன் மூஞ்சி எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன பொறாம வரப்போகுது? ஆமா நீ பெரிய அழகு சுந்தரம். எனக்கு பொறாம வருது. உனக்கு பொறாம இல்ல. கழட்டி கட்டட்டுமே எல்லாத்துக்கிட்டையும். கழட்டி காட்டு. இல்ல இங்க இருக்க எல்லாரும் எனக்கு ஐ லவ் யூ சொன்னாதான் நான் கலத்துவேன். என்னது நட சொல்ல சொன்ன? இல்ல இப்ப எல்லாரும் சொன்னாதான் நான் கலத்துவேன். ஏன்டா இவ்வளவு சேட்டை பண்ணுத?
எல்லாரும் ஐ லவ் யூ சொன்னாதான் நான் கலத்துவேன், இல்லைன்னா நான் கலத்த மாட்டேன். அப்ப நீ கலத்த வேண்டாம். ஆ, இல்ல, எல்லாரும் சொல்லணும், அப்போதான் நான் கலத்துவேன். ஏன் நீ பெரிய காதல் மன்மதன் நினைப்போ? நிஜமாவே நான் மன்னன் தான், காதல் மன்னன்.